அவருடைய வல்லமையின்படி கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் அவர். என் பிள்ளை எவ்வளவு ஜெபம் பண்றானோ அவ்வளவுதான் நான் வாழ்க்கையில செயல்படுவேன், அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் செயல்படுவேன்னு செய்யல. இவர் பார்க்கிறாரு, அவ்வளவுதான் ஜெபம் பண்ண தெரியும், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா அவன் ஜெபம் பண்றதை விட அவனுடைய நினைவுகள், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, அவனுடைய நினைவுகள்லாம் ரொம்ப சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. அதாவது ஜெபம் செய்யாதவர்களுக்கு ஜெபம் செய்யும்படி உதவி செய்கிற ஆவியானவர் அல்ல, ஜெபிக்கிறார்கள். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் வந்து ஜெபிக்கும் போது அவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். எப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணுன்னு தெரியலையோ அப்போ உதவி செய்கிறாருன்னு சொல்லல. இந்த இடத்துல நமக்கு எப்படி ஜெபம் பண்ணுன்னே அறியாமல் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. இல்லைங்க, நிறைய நேரத்தில் தெரியும், சில நேரம் தெரியல. நோ நோ நோ, அப்படி சொல்லல. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாகவும் பொல்லாங்கனியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி போன வாரத்திலிருந்து நான் போத்து வருகிறேன். எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, கண்களால் பார்க்க முடியாத காரியங்கள் கிறிஸ்தவ ஜீவியமாக இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள். அதுதான் போன வாரம் நான் விளக்கி போதிச்சேன். அதனால இங்க என்ன முக்கியமாக அவர் சொல்லுகிறார்னு கேட்டீங்கன்னா, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது தேவனுடைய வல்லமையில் நாம் பலப்படுகிற ஒரு வாழ்க்கை. விசேஷமாக நம்ம ரட்சிக்கப்பட்ட போது என்ன காரியத்தை தேவன் செய்தார், இயேசுவை எப்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாரோ அப்படி உங்களை என்னையும் தேவன் எழுப்பினார் என்று சொல்லுகிறார். அதான் ரட்சிப்பு. என்ன விதமான மரணமாவது? அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று பவுல் எழுதுகிறார். ரெண்டுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. ரட்சிப்பு தேவனுடைய வல்லமையினால் நமக்கு உண்டாயிருக்கு. இயேசுவின் உயிர்த்தெழுதல் வர நாட்களில் உயிர்த்தெழுதல் நாள் வருகிறது. அப்போ உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமையால் நடந்தது. ரெண்டையும் பவுல் கம்பேர் பண்றார். என்ன விதமான வல்லமையை தேவன் அந்த உயிர்த்தெழுதலுக்கு பயன்படுத்தினாரோ அதே விதமான வல்லமையை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் போது தேவன் செய்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து அந்த வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவ ஜீவியம்ங்கிறது நம்ம எவ்வளவு வல்லமை உள்ளவர்கள் அல்லது வல்லமையற்றவர்கள் என்பதில் அல்ல, தேவன் என்னை ரட்சித்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்டதோடு அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதோடு அல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வல்லமையில் நான் பலப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமையில் பலப்படாமல் கீழே கொடுக்கப்பட்ட தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை உபயோகிக்க முடியாது. அதனாலதான் முதல்ல அதை சொல்றாரு. நீங்க எப்படி தேவனுடைய வல்லமையில் பலப்படுவீர்கள், பலப்பட வேண்டும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ளாவிட்டால் மற்ற ஆயுதங்களை நீங்கள் உபயோகிக்க முடியாது. ஆகவே நம்ம தேவனுடைய வல்லமையில் எப்படி நாம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து அதிகமாக இந்த நாட்களில் பார்க்க வேண்டும். போன வாரத்தில் நான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து அதிகமாக பேசினேன். உயிர்த்தெழுந்த வல்லமையில் நான் அடிக்கடி சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறக்கக்கூடாது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நிலை குலைந்து போயிருந்தாலும் அதை என்ன பண்ணுவார், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு ஆண்டவர் மறுபடியும் அதை சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எப்படி இயேசு வரும்போது செத்துப்போன எல்லா மனுஷங்களுடைய சரீரம் எரிந்து போய் மக்கி போய் தூளோட தூளாக இன்னைக்கு இருக்குது, அந்த தூளையெல்லாம் ஒரு ஆளா மாத்துவார்னா நீங்க அதை நினைச்சுக்கணும். உயிர்த்தெழுந்த வல்லமைனா வீட்டில் ஒரு படம் போட்டு வச்சிங்க. கடைசியாய் ஆண்டவர் வரும்போது மரித்த சரீரங்களை
தூள் தூளாக போய் கிடக்கிறவங்கள எப்படி எழுப்புவாரோ அப்படி என் வாழ்க்கை ஒருவேளை இன்னைக்கு தூள் தூளாக எல்லா பக்கத்திலையும் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அதை மறுபடியும் ஒன்றாய் இணைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நீங்க ஜெபம் பண்றதுக்கும் நீங்க நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அவருடைய வல்லமையின்படி கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் அவர். என் பிள்ளை எவ்வளோ ஜெபம் பண்றானோ அவ்வளோதான் நான் வாழ்க்கையில் செயல்படுவேன், அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் செயல்படுன்னு செய்யலை. இவர் பார்க்குறாரு, என் பிள்ளைக்கு அவ்வளோதான் ஜெபம் பண்ண தெரியும், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் அவன் ஜெபம் பண்ணுறதை விட அவனுடைய நினைவுகள், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, அவனுடைய நினைவுகள்லாம் ரொம்ப சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், வேளச்சேரியில ஒரு நாள் ஒரு மாலை பொழுதுல நான் நடந்து போய் கொண்டிருந்த போது என்னுடைய 2 பிள்ளைகள் நினைத்து நான் கர்த்தரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சா போதும், வீடு தேவையில்லை, வாடகை வீட்டில் இருந்தால் போதும். அன்னைக்கு நான் நினைச்சேன், ஒரு 3 lakhs 3 லட்சம் ரூபாய் காசு இருந்தா போதும், என் வாழ்க்கையை நான் எப்படியா கர்த்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவேன், வாழ்க்கைய ஓட்டிடுவேன். நீங்க சொல்றீங்க தசம பாகம் கொடுக்கிற பிள்ளைங்களுக்கு 100 மடங்கு பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் நான் கொடுத்த தசம பாகத்துக்கு 100 மடங்கு வந்ததுன்னா நான் நேரம் கோடீஸ்வரனா இருக்கணும். ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னுடைய பிள்ளைகள் அட்லீஸ்ட் கோடீஸ்வரலாக இருக்கட்டும் என்று சொன்னபோது ஆவியானவர் சொன்னார், உன் பிள்ளைகள் அல்ல, உன்னுடைய வாழ்நாளிலே உன்னை கோடீஸ்வரனாக நான் மாற்றுவேன். ஏன்னா நான் உண்மையுள்ளவன், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த சபையில வந்து தசமபாகம் கொடுக்குறீங்களா, கொடுத்த நீங்க எத்தனை வருஷமா வரீங்க, எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டா உட்காந்து தப்பு இல்லை, கால்குலேட் பண்ணி அதுலேருந்து 100 மடங்கு எவ்வளோ இன்ட்டு 100 போட்டு எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. அது இன்றைக்கு உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும், நான் கேட்டேன் ஒரு 3 லட்ச ரூபா வச்சு வாழ்ந்தா போதும், இந்த இப்போ இல்லை, அது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்தால் வாழ்க்கையை ஓட்டிடலான்னு நினைச்சேன். அதான் நான் நினைப்பதும் வேண்டிக் கொள்வதும். கர்த்தர் வந்து நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் ஏற்ற கிரியை நடப்பித்தார்னா ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை நடப்பிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, ஆண்டவர் பேச சொல்லுகிறார், நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நிறைய இந்த சர்ச்சில் உங்களுக்கு தெரியும், கர்த்தர் நிறையா மிராக்கிளாக பண்ணுவார், அதுவும் மழையின் விஷயத்தில். இப்போ மழையே இல்லை. அன்னைக்கு இந்த வீட்டு வாசல் இந்த கேட் ஒர்க் நடந்தது, அந்த கேட் ஒர்க் முடிஞ்சோடனே அவ்வளோ துரு, அவ்வளவு தூசி நிறைய இருந்தது. அது நம்ம வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, யார் வீட்டுக்குள்ளே போனாலும் அரே கருப்பு கருப்பாகும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயாசப்பட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். அன்னைக்கு நான் தூங்கி விட்டேன். அன்னைக்கு மழை பெஞ்சது எனக்கு மட்டும்தான் தெரியாது, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கர்த்தர் ஒரு மழையை கட்டளையிட்டு ஒரு தூசி அதுக்கப்புறம் மழை இல்லை, எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டு காலையில் இருந்துச்சு. நான் மொட்டை மாடிக்கு போனப்போ தேவன் பேசினார், என் வல்லமையை பற்றி பேசிட்டு இருக்கீங்களே, இதான் என் வல்லமை, நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் என்னுடைய வல்லமையின்படி செய்ய வல்லவர் நான். நான் ஒரு மழையை அனுப்பினால் நீ சுத்தம் பண்ண முடியாத நான் சுத்தம் பண்ணுவேன், உன் வாழ்க்கையில் நீ செய்ய முடியாத நான் செய்வேன். ஆமேன். இது உனக்காக நான் கொடுத்தது, மற்றவங்க நம்புறாங்களோ இல்லையோ நீ நம்பு. ஆமேன். நீ இடுப்பு ஒடிய, நீ முதுகு ஒடிய, தண்ணி ஊற்றி தொடப்பத்தை போட்டு எவ்வளவுதான் டென்ஷனோட பண்ணினாலும் அது அங்கே தான் இருக்கும், அவ்வளவா அங்கங்கே இருக்க தான் செய்யும். ஆனால் கர்த்தராகிய நான் சுத்தம் பண்ணினால் என்னுடைய வல்லமை உன்னை சுத்தம் பண்ணும். எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, ரட்சிப்பில் அதை செஞ்சிருக்கிறார், காண்பிக்கிறேன். இது மழை பற்றியதில்ல, மழை ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்தாவின் மழை உங்கள் வாழ்க்கையில் பொழியும் போது, ஆவியானுடைய மழை உங்களுக்கு கொடுக்கப்படும் போது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும். கழுவ வேண்டியதையும் கழுவும், விளைச்சல் கொடுக்க வேண்டியதையும் விளைச்சல் கொடுக்கும். ஆவியானது ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆவியானது ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக மாறும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை என்று வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 6:11 நம்முடைய தேவன் யார், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை தியானிப்பது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ரட்சிப்புனா என்ன? இந்த இடத்துல அடுத்த பாயிண்ட், ரட்சிப்புனா என்ன? தேவன் கழுவுகிறார். எங்க? சரீரத்தை இல்லை, உள்ள இருக்கிற ஆத்மாவை. இயேசுவின் நாமம்னா இயேசு என்ன செய்தார் என்பதை குறித்து இங்க எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமம்னா இங்க என்னன்னா, இயேசு என்னென்ன செய்தார் கல்வாரி சிலுவையில், அவருடைய ரத்தத்தை
இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அந்த மழை எப்படி என்னால் கழுவ முடியாததை கழுவினதோ அப்படி பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய உள்ளான வாழ்க்கையை அப்படியே கழுவிவிட்டார். கழுவாட்டி இந்த வார்த்தை சொல்ல முடியாது. கழுவுதான் முதல் வேலை. கழுவப்பட்டபடியினால் அந்த தெரு சுத்தமாயிற்று. நீங்களும் நானும் கழுவப்பட்டபடியினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்றேன், இந்த சத்தியம் இருக்கு பாருங்க, நம்ம சொல்றோம் பாருங்க, கழுவப்பட்டீர்கள். இதை மட்டும் நீங்க ஆழமா நம்பலைன்னா பிசாசு எத்தனை வருஷம் வேணாலும் இது கேள்வி கேட்பான். உண்மையாலேயே இப்படிதானா? உண்மையிலேயே தேவன் உன்னை கழுவிட்டாரா? உண்மையிலே நீ பரிசுத்தமாயிட்டியா? உண்மையிலே நீ நீதிமான் தானா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, இல்லை நான் கழுவப்பட்டது நிஜம். பாஸ்டர் சொன்ன உதாரணம் போல அந்த மழையை போல ஆவியானவர் என்னை கழுவினார். இயேசுவின் நாமம் என்னை கழுவி இருக்கிறது. நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்களால் எந்த பிரயோஜனமான வாழ்க்கையும் வாழ முடியும். பிசாசு டைரக்டா கேள்வி கேட்பான், இது எப்படி நீ நம்புறியா? இதை நம்புறியான்னு நீங்க சொல்லணும், இதை நான் நம்புகிறேன், இதை நான் விசுவாசி. சங்கீதம் 18:31 முதல் 40 வசனங்களை வேகமாய் வாசிக்கிறேன். இதுலேருந்து ஒரு வசனம் தான் பேசலாம்னு நினைச்சேன், ஆனால் இந்த பகுதியை வாசிப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னோட நீங்களும் வாசிக்க போறீங்க. கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையின்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அவரின் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். இங்க எல்லாமே அவன் யாரை பத்தி சொல்றான்? தேவனை பற்றி சொல்றான். இதான் சங்கீதக்காரனுடைய யுத்தங்களின் வெற்றிக்கு காரணம். தன்னுடைய பலத்தை பத்தி பேசுறாங்க. சொல்றான் பாருங்க, என்னை பலத்தால் இடைக்கட்டி, இடைக்கட்டினா பெல்ட் போட்டு அப்படி ஸ்ட்ராங் ஆக்கி, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவரின் கால்களை மான்கால்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்தினார். இங்க எல்லாமே இந்த யுத்தத்துக்கு என்ன பழக்க வைக்கிறது, இந்த யுத்தத்துல ஜெயம் கொடுக்கிறது, சத்ருவை என் காலு கீழே கொண்டு வர்றது, இதெல்லாம் யார்? இது இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் ஏற்கனவே வேதத்துல இருக்கு. பல பகுதிகள் இருக்கிறத எடுத்தான் பவுல் எழுதுகிறார். தேவனுடைய அதுதான் அங்க எழுதுகிறார். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கிறிஸ்தவ ஜீவியங்கிறது நம்ம பலத்துல பலப்படுறது இல்லை, தேவனுடைய பலத்தில் நம்மை பலப்படுத்திக் கொள்வது விசுவாசத்தினாலே. கர்த்தர் அற்புதங்களின் தேவனா இருக்கார். இன்னைக்கும் ஒரு அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க விசுவாசிங்கன்னா அவருடைய வல்லமையினாலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய வல்லவராக. சமாதானம்ங்கிறது ஒரு ஷூன்னு பேசினேன். நான் என்ன சொன்னேன்? ஷூ எடுத்து அடிக்கலான்னு சொன்னேன். அது எத்தனை பேருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கலாம். நான் சொன்னதை விட தேவன் மோசமா சொல்றாரு. நான் அதை காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி அடிக்கிறதுங்கிறது லிட்டரலா அடிக்கிறது இல்லை. சமாதானம்னால ஷூ அதை அப்படியே, அதாவது அவன் ஏதாவது பேசும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணாம அதை அப்படியே போட்டுக்கிறதே அதுக்கு அடிக்கிறதுக்கு சமானம். ஒரு சிலரை அடிக்கிறத விட அமைதியா இருக்கிறதே பல முறை அடித்ததற்கு சமானம். பிசாசு உங்களை பத்தி அப்படி பேசும்போது நீங்க அந்த சமாதானத்திலே நிற்க வேண்டும். வீட்டில் வாசல் உள்ள வரும்போது, வாசல்லேருந்து வரும்போது வெளியில ஷூவை கழட்டி போட்டுருவோம். ஆனா இந்த ஷூ எப்போதுமே போட்டிருக்கணும். படுத்திருக்கும் போது கூட இந்த ஷூவை போட்டுக்கலாம். வழக்கமாக நம்ம ஷூ வெளியில் போகும்போது போடுவோம். ஆனால் இந்த ஷூ, சமாதானம் என்னும் ஷூ, அதை நாம் எப்போதும் அணிந்து கொண்டிருக்கு. வசனம் காமிக்கிறோம் பாருங்க. 2 தெசலோனிக்கர் 3:16. 2 தெசலோனிக்கர் 3:16. அங்க இந்த சமாதானங்கிற ஷூவை பத்தி எத்தனை வாட்டி எழுதுறாரு பாருங்க, எத்தனை முறை எழுதுறாரு பாருங்க பவுல். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. 2 வார்த்தை, ஒன்னு எப்போதும், இன்னொன்னு சகல விதத்திலும். அப்ப கழட்டலாமா? எப்பொழுதும்னா அப்ப எப்போதும் தான் போட்டிருக்கணும். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. அப்ப இந்த சமாதானத்தின் இந்த ஷூ, இந்த வெப்பன் எல்லாம் சரியா போகும்போது மட்டும் நான் சமாதானமா இருப்பேன்னு இல்லை. சில வேளையில் எல்லாமே தப்பா போகும்போது, ராங்கா போகும்போது கூட நம்மளுடைய இருதயத்தில் அந்த டர்புலன்ஸ் வரும் பாருங்க, ஒரு மாதிரி ஒரு கலக்கம், ஒரு பயம், அப்படியே நம்மளை சுத்தி அடிக்கிற நிலைமையில கூட என்ன பண்ணணும்? நிதானிச்சு இந்த சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள. அதனாலதான் எப்பொழுதும் என்று எழுதியிருக்கிறது.
சில வேளைகள் நமக்கு இயற்கையாகவே சமாதானமாக இருப்போம். ஜெபம் பண்ணும்போது சமாதானமாக இருக்கும், உபவாச ஜெபத்துக்கு வரும்போது சமாதானமாக இருக்கும். ஆனால் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் கழித்து ஏதாவது ஒன்று நம்மளை ட்ரிகர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? சமாதானத்தை இழக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக அதை சமாதானத்தை கொண்டு அடிக்க வேண்டும், காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன். ஏன்னா அது வர்றதே உங்கள் சமாதானத்தை திருடுவதற்காகத்தான். இங்கிலீஷில் நல்லா வருகிறது, டிபிடியில், நவ் மே த லார்ட் ஹிம்செல்ஃப் த லார்ட் ஆஃப் பீஸ் போர் இன் டு யூ ஹிஸ் பீஸ் இன் எவ்ரி சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் இன் எவ்ரி பாசிபிள் வே. சமாதானத்தின் தேவன் தன்னுடைய சமாதானத்தை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு ஊற்றுவாராக. இயேசு சொன்னார் இல்லையா, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு எப்போதும் எப்படி எந்த விதமான சமாதானத்தை தன்னை காத்துக்கணும். அதை நான் சொல்கிறேன், இது எதுவுமே நம்மளோட இல்லை, அது இயேசு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற சமாதானம். ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆனால் அடிக்கணும்னு சொன்னேன், ஆனால் தேவன் நசுக்கி போடுவாராம். அப்போ அடிக்கிறது நசுக்கி போடுறதுங்கிறது அடிக்கிறத விட மோசமா இல்லையா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவன் நசுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு. ஏன் நம்ம சமாதானத்தின் சூவை கொண்டு அதை மேற்கொள்ள நாமே செய்யக்கூடாது? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சமாதானம்னா சமாதானமாக இருக்கிறதுன்னு. சமாதானத்தை இந்த இடத்துல ஒரு ஆயுதமாய் தேவன் கொடுத்துருக்கிறார். தட் இஸ் த வெப்பன். அது பேசிவ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அது வச்சுக்கிறது இல்லை, செயல்படுத்துகிறது. சமாதானம் என்பது நாம் செயல்படுத்துகிற ஒன்று, அதுக்கு சொல்ல வருகிறேன். ஷூ நம்ம தானே போடுறோம், அதுபோல சமாதானம் நாம் உபயோகப்படுத்துகிற தேவனுடைய இயேசு கொடுத்த ஆயுதம். சமாதானம்னு யார் ஞாபகம் வரணும்? இயேசு. அவர் தான் என்ன பண்ண போறார்? சீக்கிரத்தில் சாத்தானை நம்ம கால் கீழே, அவருடைய கால் கீழேன்னு எழுதல, உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவோம். அவர் நசுக்க காத்து கொண்டு இருக்கிறார். அப்ப நாமும் அவனை நசுக்க, he will crush under your feet என்று எழுதப்பட்டு, அவனை கிரஷ் பண்ணி போடுவோம். அவனுக்கு முடிவு உண்டு, அவனுக்கு ஒரு முடிவு காலம் வருகிறது. அவனை நசுக்கி போடும் ஒரு காலம் அதை இயேசு வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடும். சங்கீதம் 4:8, நீங்கள் கோபம் கொண்டாலும், கோபமும் அப்படியும் மீறி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். கோபம் வந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணு? நைட்டு உட்காந்து பெட்ல உட்காந்து வாயால் பேச வேணாம், இருதயத்தில் பேசிக்கொண்டு உட்கார்ந்துரு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? சில காரியங்களை சொல்லுவார். அப்படித்தான் அமைதிப்படுத்திக்கணும். கோபப்பட்டா போக வேண்டிய இடம் என்ன? பெட்ரூம். அங்க போய் தேவனோட இருதயத்தில் உட்கார்ந்து யோசி, ஏன் இப்படி நடந்து அப்படின்னா அவர் பதில் சொல்லும். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அடுத்ததை மேற்கொள்ற உங்களை ட்ரிகர் பண்ணும் போது நீங்க என்ன பண்ணலாம்? இப்படி அதை மேற்கொள்ளலாம், கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். மனசு சங்கடம் வரும்போதே நான் சொல்லுகிறேன், மனசுல சங்கடம் வருது, அழுத்தம் வருது, அது உங்களோடது இல்லை, பிசாசு கொண்டு வர்றான். சண்டையில தான் வரணும் இல்லை, எப்படி வேணா வரலாம். ஒரு விதமான துக்கம் நம்மை அழுத்தும் போது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். சிம்பிளா ஸ்தோத்திரம் செலுத்தினாலே போதும். நீங்க செலுத்தி பாருங்களேன், 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல அது மாறிவிடும் அந்த அழுத்தம். அல்லேலூயா. அப்பதான் நீங்க அதான் சொல்றேன், எல்லாமே ஆவிக்குரிய உண்மைகள். மனபாரம், மன அழுத்தம், சோர்வுகள், துக்கம், இது எதுவுமே தேவனுடையதே கிடையாது. இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்ன்னு இருக்கு. ஏன் துக்கம்? துக்கம் எங்கேருந்து வந்தது? பாவத்தினால் வந்தது துக்கம், அக்கிரமத்தினால் வந்தது துக்கம். அவர் அக்கிரமங்களை சுமந்தார்னு இருக்கு, அதே சமயத்தில் நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு இருக்கு. அக்கிரமங்களை சுமக்க வேண்டியவராக இருந்தவர் மட்டுமல்ல, அக்கிரமத்தின் நிமித்தம் உண்டான உலகத்தில் உண்டான துக்கத்தையும் அவர் சுமந்தார். நீதியின் பலிகளை செலுத்தி, அதான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். நம்மளை பார்த்து அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்றாங்களாம். அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அவனுக்கு யாராவது உதவி செய்ய போறாங்களா அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். கோபத்துல பாவம் செய்யாம நீ போய் படுக்கையில் அமர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது இப்ப நம்பிக்கை மாறுது. அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால வர்ற சந்தோஷத்தை விட கர்த்தர் எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறீர். இப்ப என்ன பண்ணுவேன்? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இப்ப கோபத்தோட நித்திரை பண்ண மாட்டேன். கோபத்தோட படுத்து தூங்கினா பிசாசு என்ன பண்ணுவான்? நைட்டு தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணுவான், கலைகளை விதைப்பான், பயங்கரமான சொப்பனங்கள் வரும், திகில் வரும். ஆனா இதை பண்ணிட்டு போனா என்ன உண்டாகும்? இருதயத்தில் சந்தோஷத்தை தந்தீர்,
சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணு. நீர்தான் என்னை சுகமாய் தூங்க தங்க பண்ணுகிற தேவனாக. தேவன் சமாதானமற்ற நேரத்தில் தன்னுடைய சமாதானத்தை கொடுத்து நம்மை பலத்தால் இடைக்கட்டுகிறார். தேவன் அற்றவர்கள் போலவே நாமும் வாழும்படியாக அல்ல, தேவன் உடையவர்களாய் வாழும்படி இவைகள் நமக்கு எழுதப்படும். நம்முடைய தேவன் ஒரு இருக்கிறார், அவர்தான் கண்மலை. நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அல்லாமல் வேறே கண்மலை யார் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறதை நம்மால் என்ன பண்ண முடிகிறது, பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக நம்முடைய ரட்சிப்பு அங்கே என்ன எழுதியிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. நிறைய காரியங்கள் நம்ம ரட்சிப்பை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் ரட்சிப்பு இந்த இடத்துல ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, ஒரு ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் என்று எழுதியிருக்கிறது. இது ஒரு ஹெல்மெட் போல எழுதப்பட்டிருக்கிறது. ஹெல்மெட் எதுக்கு பயன்படுகிறது? எல்லார்ட்டையும் ஹெல்மெட் இருக்கு. எதுக்கு ஹெல்மெட் அரசாங்கம் போட சொல்றாங்க? ஏதாவது எதிர்பாராத ஒரு விபத்து நடக்கும்போது தலை அடிபடக்கூடாது. இது தெரிஞ்சே நடக்கிறது இல்லை, நமக்கு தெரியாமல் நடக்கிறது இல்லையா? அன்எக்ஸ்பெக்டடாக திடீரென்று சம்பவிக்கிற ஒரு ஆபத்து காலத்தில் இந்த தலை அடிபடக்கூடாதபடிக்கு நான் என்ன பண்ணுகிறேன், ஹெல்மெட் போட்டுக்கொள்ளுகிறேன். உள்ள இருக்கிற மூளை செத்து போச்சுன்னா, மூளைச்சாவுன்னு வந்துட்டுனா அதுக்கப்புறம் அவங்க உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய உறுப்புகளை எல்லாம் தானம் பண்ணிடுறாங்க. உலகத்தில் என்ன நடக்குதா இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட்ல மூளைச்சாவு அடைந்து விட்டுன்னா, பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா, அவங்க ஆர்கனை என்ன பண்ணிடுறாங்க, மற்றவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மற்ற எந்த சரீரத்தில் எந்த பாகம் பிரச்சனைனாலும் கூட அவங்கள வச்சு ஒப்பேத்திடலாம். மூளை சாவு அடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இதை போலதான் பிசாசம் என்ன பண்றான், ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம், ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத மறந்து ஒரு மூளைச்சாவு போல பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கி விடுகிறான். எப்படி நிஜ வாழ்க்கையில் அவர்கள் பிரயோஜனம் இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்களோ, அப்படி ரட்சிப்பு என்ற இந்த ஹெல்மெட் நமக்கு இல்லை என்று சொன்னால், ஆவிக்குரிய விதத்தில் மரித்தவர்களாக தேவனுக்கும் நமக்கும் பிரயோஜனமற்றவர்களாய் மாற்றும்படி சத்ரு கொண்டு வருகிற காரியங்களை காத்துக்கொள்ள இந்த ஹெல்மெட் நமக்கு தேவைப்படும். எப்படி இன்ஜூர் பண்ணுறான் அவன், எப்படி அதை நம்ம தலையை அடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 23 இருக்குல்ல, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. அதில் பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அபிஷேகம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் தான் ஒரு ஹெல்மெட், ரட்சிப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடுகளை என்ன பண்ணுவாங்களா, அந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கும் போது அங்கே ஒரு சில ஈக்கள் இருக்குமா, நம்ம ஊரில் இருக்கிற ஈ மாதிரில கொஞ்சம் வித்தியாசமான ஈ இருக்குமா, ஈக்கள். அந்த ஈ என்ன பண்ணுமா, கரெக்டா அந்த ஆட்டோட தலை இருக்குல்ல, அதுலயே மொச்சிக்கிட்டு இருக்குமா. எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆட்டோட தலை அப்படியே பாதிக்கப்பட்டு அந்த ஆடு மரித்தே போய்விடுமா. எக்ஸாக்டா அந்த ஆட்டோட எந்த பகுதியை தாக்கும் அந்த ஈக்கள், தலைய. இது பிசாசின் ஆவிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு எண்ணெய் இருக்குமா, விசேஷமான ஒரு எண்ணெய். அந்த எண்ணெயை இந்த ஆட்டோடைய தலையில தடவி அனுப்புவாங்க. அப்படி அந்த ஆட்டோட தலையில இந்த எண்ணெயை தடவி அனுப்பும் போது அந்த எண்ணெய் அந்த ஈக்கு பிடிக்காது. அந்த ஈ அந்த ஆட்டோட தலையில உட்காராதான். எப்படி அழகா சொல்றாங்க பாருங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த பிசாசாகிய ஈ பொல்லாதன் நம்ம மண்டையை அப்படியே ஒன்றுலாம் ஆக்காதபடிக்கு கர்த்தர் ஒரு ஹெல்மெட் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் நம்மை வழி நடத்துகிறார். அவனுடைய பொய், அவனுடைய பொல்லாதவைகளை கொண்டு உங்க வாழ்க்கையை டெட்டாக்க அவன் இன்ஜூர் பண்ண வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் வழிநடத்தி உங்களை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார் இந்த யுத்தத்தில். எத்தனை பேருக்கு புரியுது? இங்க முக்கியமான இன்னொன்னு சொல்ல வர என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்மெட் என்பது நம்முடைய தலையை கவர் பண்ணுகிறது இல்லையா, கவரிங் த ஹெட். அப்ப இன்னொரு விதத்தில் இந்த ஹெல்மெட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெல்மெட் நமக்கு, இந்த அபிஷேகம் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது யுத்தத்தில். ஹெல்மெட் என்பது வெறும் பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, ஹெல்மெட் என்பது அதிகாரத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுல 2 பாட்டு இருக்கும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. இது எது? ரட்சிப்பு. ஏற்கனவே சொன்னா கழுவினாரா தேவன்? பாவங்களற கழுவினாரா? இது ரட்சிப்பின் முதல் பாட்டு. அடுத்து எதுக்கு கழுவினார், என்ன பர்பஸ்க்காக கழுவினார், அதை பார்க்கணும். நம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமேன். இவர் தலையில என்ன தேய்ச்சது போல தேவன் நம்முடைய பாவங்களை கழுவி எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கிறாரு,
தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தனை ராஜாவாக்கணும்னா சும்மா வாயால நீ ராஜான்னு சொல்ல முடியாது. ராஜான்னா ஆசாரியன் போய் அவன் தலையில எண்ணெயை ஊத்துனாதான் அவன் ராஜா. அபிஷேகம் பண்ணணும், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆசாரியனாக சொன்னாலும் அவனை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ண வேண்டும். ஏசு உங்களை என்னையும் ரத்தத்தினால கழுவி 2 அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிற இயேசு உங்களுக்கும் எனக்கும் 2 அபிஷேகம் கொடுக்கிறார். இந்த ஹெல்மெட், ஒன்று நீங்களும் நானும் ராஜாக்கள், இன்னொன்று நீங்களும் நானும் தேவனுக்கு ஆசாரியர்கள். அப்ப இந்த அபிஷேகம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த அபிஷேகம் எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வல்லமையை நமக்கு மட்டுமல்ல, தேவனுடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த யுத்தத்தில் அவனை எதிர்த்து நிற்கிற அதிகாரம் இந்த அபிஷேகத்தினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் என்ன பண்ணுகிறது, அந்த ஈக்கள் அந்த ஆட்டை பாதிக்காதபடி தடுத்தது போல இந்த அபிஷேகம் இந்த பிசாசானுடைய எல்லா நெகட்டிவான எதிர்மறையான என்னை குறித்த மோசமான எண்ணங்களை கொண்டு அவன் என் சிந்தையை தாக்கும் போது இந்த அபிஷேகம் அவனுடைய நுகங்களை முறிக்கிறதாக இருக்கிறது. ஒன்று பாதுகாக்கிறது, 2வது பிசாசின் நுகங்கள் என் வாழ்க்கையில் அவன் வச்ச பழைய காரியங்கள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து விடாதபடி என் நுகங்களை முறிக்கிற இந்த அபிஷேகமாய் இந்த ஹெல்மெட் இருக்கு. ஒரு ஜட்ஜ் வருகிறார் கோர்ட்ல, அவர் வரும்போது எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவர் தன்னுடைய சீட்ல உட்கார்ந்தவனே அவர் பேசலாம் பார்க்கிறார். இன்னைக்கு நான் பார்த்தேன் கோர்ட் பேசலாம் பார்த்து அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். குறுக்க பேசுறாங்க, ஒரு அம்மா பட்டுன்னு ஒரு வார்த்தை போட்டார், அப்படி இது விசாரிக்கிறார். அந்த இடத்துல அவர் உட்கார்ந்தோடனே அவர் யார், அவர் மனைவி யார், அவருடைய பிள்ளைகள் யார், அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அவருடைய சூழ்நிலை என்ன, நேற்று நைட்டு அவர் என்ன செஞ்சார், அதெல்லாம் அங்க பேச்சே கிடையாது. இந்த அரசாங்கம் கொடுத்த தன்னுடைய அந்த அதிகாரத்தை அவர் எதை பத்தியும் யோசிக்காம பண்டையில எந்த நினைப்பும் இல்லாம அங்க அவர் ஜட்ஜ், நீதிபதி, அவர் நீதியை செலுத்து. கர்த்தர் இதைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ராஜான்னா யுத்தம் செய்ய உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கு, நீ ஆசாரியன்னா எனக்கு ஊழியம் செய்ய உனக்கு அதிகாரத்தை கொடு. This is given by the heavenly government. இது பரலோகத்தினால் கொடுக்கப்பட்ட அதிகாரம். இயேசு சொல்லுகிறார், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உன்மேல் என்மேல் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்ன சிறுவேலை அறையறதுக்கோ, என்ன அடிக்கிறதுக்கோ, என்ன நீ கொல்றதுக்கோ இது உன் அதிகாரம் இல்லை. பிலாத்து, பரலோகத்திலிருந்து என் பிதா உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படா விட்டால் நீ என்ன டச் கூட பண்ண முடியாது. அவர் தெரிஞ்சது அவருக்கு எந்த அதிகாரத்தின் கீழ் இயேசு சிலுவைக்கு போனார் என்பதை அறிந்திருந்தார். நான் சொல்லுகிறேன், we are under the authority of heaven. We are under the authority of heavenly government. அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க யாரு நான் யாருங்கிறதுலாம் இல்ல, அதிகாரம் அங்கே செயல்படுது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். நான் அடிக்கணும்னு சொன்னா எத்தனை பேருக்கு ஒரு வித்தியாசமா இருந்தோ தெரியாது. மிதிக்கவும் சொல்லுங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். உங்க வீட்டு வாசல் அதுக்கு தான் வர்ஷிப்ல சொன்னேன், மிதிக்கணும்னு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். யாரு மிதிக்கிறாங்களோ அவங்க மேல இருக்காங்கன்னு அர்த்தம், மிதி வாங்குறவன் கீழே இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? சத்துருவனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Now you understand that I have imparted to you my authority to trample over his kingdom. You will trample upon every demon before you and overcome every power Satan possesses. Absolutely nothing will harm you as you walk in this authority. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு இருக்குல்ல, அது என்னன்னா, ஒன்றும் உங்களை துக்கப்படுத்த முடியாது, டார்ச்சர் பண்ண முடியாது, உங்க மனசை துக்கத்துக்குள்ள வைக்க முடியாது. Nothing will hurt you என்று வரும். எதுவும் உங்களை ஹர்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கு ஒரு மொழிபெயர்ப்புல. எதுவும் உங்களை ஹர்ட் பண்ண முடியாது, உங்களை வேதனைப்படுத்த முடியாது, எதுவுமே உங்களை தீமைக்குள்ள கொண்டு போக முடியாது இந்த அதிகாரத்தில் நடக்கும்போது. So this authority is one kind of helmet. கடைசியாக சகோதரரே, தேவனிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி அவர் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள்.